படத்துல பேயின்னு ஒண்ணு இருக்கு இல்லைன்னு காட்டியிருக்கீங்க. அது லாஜிக்கா இல்லாம இருக்கு, நான் எப்படி அதை நம்புறது? ஃபேண்டசி ஸ்டோரி தானே சார், இது வந்து ஒரு கற்பனையான கதை சார். இல்ல அது எங்களுக்கு புரிஞ்சா தானே கதை படமும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஆன்மாவுக்கும் ஒரு பையனுக்கும் உண்டான காதல் கதை தான். அவர் மட்டும் நம்பலாம், ஒரு ஃபேமிலியும் சேர்ந்து நம்புது. ஃபேமிலி ஓகே, இவர் நம்பும் போது அம்மா கரெக்டாக நம்பினாங்க. கடைசி பேய வச்சு காமெடி தான் பண்ணிருக்கீங்க, சீரியஸா எங்க மனசுல ஓட்டல. என்னுடைய கருத்தா சொல்றேன். அப்படிங்களா? ஏதோ ஒரு வகையில நீங்க காட்டியிருக்கலாம், டூரிஸ்ட் ஃபேமிலியில காட்டினாங்க இதுல. இல்லை, நான் எமோஷ்னலா கொஞ்சம் டச்சிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி இருந்துன்னு நினைக்கிறேன் சார். சரி, ரைட், ஓகே, தேங்க்யூ சார். சார், பேய் அதெல்லாம் ஆவியா கூட கல்யாணம் பண்றது அதெல்லாம் கூட கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சிருக்கீங்க. ஆனா அந்த சாந்தி முகூர்த்த சீனா கொஞ்சம் சீனா காமிச்சிருக்கலாம்ல. இல்ல அவர் கேட்டாரு, புரியுது. அந்த மாதிரி விஷயங்கள் ஏன் சென்சார் ஏதாவது காட்டுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து விஷுவலா காமிக்க கூடாதுன்னு ஒரு இதோடய பண்ணிருக்கோம். நீங்க மட்டும் மனசளவுல ரசிச்சு நாங்க ரசிக்க கூடாது. இல்ல, அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு வச்சிருக்கேன் சார். இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்குங்க. அப்புறம் அந்த ஆரம்ப சீன்ல வெட்டியான்னு சொல்றீங்க, வெட்டியாங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஓப்பனா? ஒரு தடவை தான் வரும்னு நினைக்கிறேன். இல்ல சென்சார்ல கேட்கலையா உங்களுக்கு? இல்ல, கேட்கல சார். இது பண்ணுங்க அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. எதுவும் கேட்கல. நல்லா வித்தியாசமான கற்பனை. சீனா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் செகண்ட் ஹாஃப்ல. அது மாதிரி அந்த குழந்தை பிறக்கிற வரைக்குமே அவங்க அம்மா நம்புறாங்க அப்படின்றது வந்து இல்ல, அதனாலதான் ரொம்ப கதையை வந்து வெளியில கொண்டு வராம அந்த ஃபேமிலிக்குள்ளேயே மட்டும் சொல்லியிருந்தோம். ரொம்ப நீங்க கேட்குற மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுனால. பையங்கிறதுனால அவங்க நம்பிட்டாங்க. 3 ஹீரோயின் இருந்தாங்க. ஆமா. ஆனா நீங்க ஆவி மூலயமா குழந்தை பத்தது என்னால தாங்க முடியல. இன்ட்ரோல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சீன் வந்து அவர் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, உன் மேல படுத்துட்டு இருக்கேன், உனக்கு முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கரெக்டா மெசேஜா கொடுத்துட்டே வந்தீங்க, படத்துக்கு ஏற்ற மாதிரி மெசேஜ்னு சொல்லிட்டு. திடீர்னு பிளாக் பண்ணிட்டீங்களா? ஏன்? சவுண்ட் மட்டும் தான் கேட்டது. ப்ராசஸ் நடந்திருந்ததா? அதுக்கு மேல காமிச்சு நல்லா இருக்காங்க. இது ஆக்சுவலா இந்த கதை வந்து உங்களுக்கு அது தோணுச்சா இல்ல எப்படி இத யோசிச்சீங்க இந்த கதையை முதல்ல? இல்ல, அவரு படத்துல வந்து குடும்பம் நடத்துறதையும் காமிக்கணும் இல்லையா? ஸோ எந்த அளவுக்கு வந்து அவ அந்த ஆனந்தி கேரக்டர் வந்து அவ கூட ஜெல்லா இருந்தாங்கிறதுக்காக அந்த சீன் அதுதான் சார். ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோ நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா ஒரு ஹீரோயினே இல்லாம நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்னும் போது டப்பிங்ல வாய்ஸ் கொடுக்கும் போது உங்க மூடு எப்படி இருந்தது? மூடாதாங்க சார். சார், அவரு ஸ்கிரிப்ட் படிக்க கொடுத்துருந்தார் சார். அதுல வந்து ஒன்லைன்ல எழுதிட்டாரு, ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்றீங்க, நீங்களே வந்துட்டு பண்றீங்கன்ற மாதிரி நீங்களே கற்பனையில வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணி எழுதிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்ல தான் சொன்னாரு இந்த மாதிரிதான் சொல்லிட்டு ரொம்ப டூ மச்சா இருக்கும் சார் சொன்னதுனால கொஞ்சம் பிளாக் ஸ்கிரீன் எல்லாம் பண்ணி காப்பாத்தி விட்டுருக்காரு சார். ஹீரோ சார், நீங்க ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணி ஒரு விஷயத்த தோல்வி அடைஞ்சிருங்க. அது ஆக்சுவலா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப வந்து உங்களுக்கு திறமை இருக்கு, ஆனா மேல வர முடியல. ஏன் யாரும் அப்ரோச் பண்றது கிடையாதா? இல்ல திறமை இல்லாத இப்ப பாத்தீங்கன்னா வந்து இன்ஸ்டாலையும் எல்லாத்தையும் ஃபேமஸ் ஆயிடுறாங்க. திறமை இருந்தும் வந்து ஏன் தமிழ் சினிமாவில் நிறைய பேர் மேல வர முடியல? அதுதான் காரணம். ஒரு சிலருக்கு உடனே நடந்துடும் சார், ஒரு சிலருக்கு லேட்டா நடக்கும். விக்ரம் சார் லேட்டா நடந்தது, அருண் விஜய் சார் லேட்டா நடந்தது. ஸோ அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா? ஜெயிச்சிடலாம் சார் கண்டிப்பா. சரிங்க சார், ஆவி படத்துல கிராபிக்ஸே இல்லாம ஆவியை காட்டணும் என்ன கண்ணோட்டம்? எங்கிட்ட கேட்டீங்கன்னா ஒரு சீன்ல கூட கிராபிக்ஸ் ஒண்ணுமே உணர்வுபூர்வமா உணர்வுபூர்வமா பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நினைச்சீங்களா? அதுதான் சார், காமிக்கவே கூடாது, அது ஒரு கான்செப்டாவே வச்சு பண்ணிட்டு இருந்தோம். அது கிராபிக்ஸ்க்கு இந்த பட்ஜெட்டுக்காக இல்ல படத்துல 150 கிளிப்ஸுக்கு மேல விஎஃப்எக்ஸ் கிளிப் இருக்கு, அதுக்காக பண்ணல. இது ஒரு ஐடியாவை வச்சு பண்ண, காமிக்க கூடாதுங்கிற ஒரு ஐடியாவை. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆவி வந்து 12 மணிக்கு தான் மெசேஜ் பண்ணுங்கிறீங்க. ஆபீஸ் போற டைம்ல மெசேஜ் பண்றாங்க, அம்மா சமைக்கிற டைம்ல பண்றாங்க. அந்த லாஜிக்ல கல்யாணத்துக்கு அப்புறம் எனி டைம் வந்துடுறாங்க சார். ஆமா, ஃபர்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்துட மாட்டாங்க. லவ் அதுக்கப்புறம் டைமிங் இல்லாம டைமிங் இல்லாம. ரைட், ஓகே.
டைரக்டர் சார். சார் இப்போ ஆவி பத்தி சொல்லிருக்கீங்க கரெக்ட். ஆவிக்கு வந்து இந்த ஆசை நிறைவேறிச்சுன்னா அது உலகத்தை விட்டு போயிருக்காங்க. இந்த ஆவி குழந்தைய பத்துக்குது, அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் வாழுதா? எப்படி சார்? ஒன்றும் புரியல கடைசியில கிளைமாக்ஸ். இந்த ஆவி போகாதா இல்ல கடைசி வரலும் இருக்குமா? எப்படி அது? அதான் சார், அது இவர் கூடயே தான் வாழ்ந்துட்டு இருக்குங்கிற மாதிரி தான் முடிச்சிருக்கோம் சார். அது நம்ம சொல்றது தானே சார், இது எல்லாமே ஒரு கற்பனை தானே சார். ஆன்மாங்கிறது இருக்குதா இல்லையான்னு தெரியல, இது ஒரு கற்பனை. இந்த பையனோட அவங்க லைஃப் ஃபுல்லாகவே வாழ்கிற மாதிரி நம்ம முடிச்சிருக்கோம். அதுதான் சார். ஒரு ஸ்ரீராம் கார்த்திக் சார் சொன்ன மாதிரி மியூசிக் டைரக்டர் பிரமாதமா பண்ணிருக்காங்க. அவர் தான் அவங்க படத்துல உட்கார வைக்கிறது. அவர் தான் உயிர். பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. கேமராமேனும் ஒரு பிரமாதம். தேங்க்யூ. இல்லை, அது ஃபினிஷ் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கோம். இவர் அப்ரோச் பண்ணுவாங்க, ஃபைல் டைரக்டர் வந்து அப்ரோச் பண்ணி பார்ப்பாங்க. இவர் தன்னோட முடிவை சொன்னதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தேவையில்லைன்னு. ஹலோ சார், இப்போ 13 படம் வருது. ஓகே சார். ஒரு நல்ல இவ்வளோ காம்படிஷன் உலகத்தில் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க. ஒரு செக்ஸாச்சும் மேல் வாங்கி இருந்தால் அதுக்காச்சும் பார்க்க வந்திருப்பாங்க. செக்ஸ் மக்களை மக்களை வந்து முட்டாளாக்குறது, இது வந்து கற்பனை இல்லை, முட்டாளாக்குற மாதிரி இருக்குது. மெசேஜுங்கிறது எல்லாம் நம்பகத்தன்மையே இல்லையே சார். முதல் கொஞ்சமாச்சும் நம்பகத்தன்மை இல்லை சார். செக்ஸ் வந்து வியாபாரமாக இருக்குன்னு எனக்கு தோணலை. கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பண்ணியிருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரியாக பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் இது சில அப்படியே கட் பண்ணிட்டீங்க. ப்ரொடியூசர் மகப்பேறு மருத்துவமனை ஏதாவது கட்டியிருக்காரா? எது சார்? மகப்பேறு மருத்துவமனை ஏதாவது கட்டியிருக்காரா? ஏன்னா இங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா குழந்தை நிறைய பேருக்கு பிறக்கிறதே இல்லை. அது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா வாடகை தாயின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்த கட்டத்துல இருக்கவங்க அதை யூஸ் பண்றாங்க. பட் ஆனா இங்க அனாதை குழந்தைங்க நிறைய பேர் அனாதாசிரமத்துல இருக்காங்க. சோ அதை நீங்க சொல்லியிருக்கலாம். இல்ல இல்ல, இது இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இல்ல அவர் ஹீரோ வந்து என்னன்னா, அந்த பொண்ணோட கருவுல இருந்து தன்னோட ஒரு கதையை ஒரு குழந்தைய உருவாக்கணுங்கிறது தான் அவருடைய இதா இருந்திருக்கும். அதுதான் அவர் ஆனந்தி மேல வச்சிருக்கிற அன்புக்கு இதா இருக்கும்னு நினைச்சு அவர் பண்ணியிருக்காரு. இந்த கதை காதல் கதையும் கிடையாது, பேய் கதையும் கிடையாது. ஆமா. இந்த டைரக்டர் சொல்லும் போது நிறைய ஹீரோ இருக்கும்போது நம்மகிட்ட வந்திருக்காங்களே, இந்த கதையில எப்படி நடிச்சீங்க, பேய் இல்லாமலே நடிக்கக்கூடிய அதுவும் அந்த மாதிரி காதல் காட்சி, அந்த ஃபர்ஸ்ட் நைட் காட்சிலாம் எப்படி உங்களால நடிச்சிருந்தீங்க? சார் கதை கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார் உண்மையாவே. அப்புறம் சேலஞ்சிங்கா தான் சார் இருக்கும். யாருமே இல்லாம நம்ம நடிக்கிறோம், பக்கத்துல இருக்கும் கூட நடிக்கிறது ஈஸி. யாருமே இல்லாம நம்மளே அதை கற்பனை பண்ணிட்டு நடிக்கிறதுன்றது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்குன்னு நினைச்சேன். அது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் சார் இருந்தது. நல்லா இருந்தது சார் நடிக்கிறது. பத்திரிகை